சிஎஸ்கே உடைய அபிஷியல் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டீமா அவங்க தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். 5 மணி அளவில் வந்த நியூஸ்ல என்னென்ன இருக்கு, உண்மையாலுமே ஷாக்கிங்கான டிசிஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது நீங்க கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது. புது சிஎஸ்கே. எப்ப இருந்து இந்த மாற்றம் அப்படின்னா, கேகேஆர் கூட ஒரு மேட்ச் அடி வாங்க 110 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆவாங்க. என்னதான் ஆச்சு, இந்த டீம் வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு, இந்த பிரான்சைஸே எங்களுக்கு பிடிக்கல, மொத்தமா நீங்க மாத்தி ஆடணும், எல்லாருமே தடல் போடலாம் யங்ஸ்டர்ஸ் எடுத்து ஆடிட்டு இருக்கும்போது நீங்க எவ்வளவு நாள் தான் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஓட்டுவீங்க, இந்த ஃபார்முலாவெல்லாம் ஒர்க் ஆகாது, ஸ்டீவன் ஃபிளமிங்க வெளியில துரத்துங்கிற மாதிரி பல நியூஸ் அப்படிங்கிற வந்துச்சு. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. ஃபேன்ஸ் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க இப்பவே ஸ்டெப் எடுக்க போறோம், எப்படியும் இந்த சீசன் வந்துட்டு குவாலிஃபை ஆக முடியாதுன்னு ஆயிப்போச்சு, இப்பவே ஸ்டெப் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு மும்பைக்கு முன்னாடி ஆயுஷ் மாத்ரேவை ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. ஒரு சூப்பரான மூங்க ஆயுஷ் மாத்ரேவோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு இன்னிங்ஸ், ஆர்சிபி கூட அவர் ஆடின மெச்சூரிட்டி இன்னிங்ஸ், அந்த 90+ ரன்ஸ் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை தாண்டி அவர் ஸ்டேட்ல செமையா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஆயுஷ் மாத்ரே பெஸ்ட் ஃபைண்ட் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெவால் பிரேவிஸை எடுத்தாங்க, உருவில் பட்டேலை கண்டுபிடிச்சாங்க, அன்சுல் கம்போஜுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு யங் சிஎஸ்கே அப்படியே உருவாயிட்டு வருது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. இப்படியே அவங்களுடைய லாஸ்ட் சீசனை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த சீசன் எடுத்த உடனே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாங்க. ஜடேஜா என்னதான் வின்னிங் ஷாட்ல அடிச்சு கொடுத்திருந்தாலுமே, எமோஷனல் பாண்டிங் இருந்தாலுமே, அவருடைய ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது கடந்த 5 வருஷமாவே போராத இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜடேஜாவுடைய நீட் அவர் 4 ஓவர் வந்துட்டு சேப்பாக்கில் கம்ப்ளீட் பண்றது கிடையாதுங்கிறதுனால அவரு ரிலீஸ் பண்ணிட்டு, அதாவது ட்ரேட் பண்ணிட்டு, அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை வாங்கினதா இருக்கட்டும், சாம் கரனை அனுப்பிச்சு விட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மூவ்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே சர்ப்ரைசிங் தான். அடுத்ததான் இப்போ ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் வந்திருக்கு. ஷாக்கிங்க்கு மேல ஷாக்கிங். நம்பர் 1 பவுலிங் யூனிட்டை பார்த்தலாம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கமலேஷ் நாகர்கோட்டியை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா முகேஷ் சௌத்ரி அனுப்பல. கமலேஷ் நாகர்கோட்டி நம்பர் 1. 2வது மத்தீசா பத்திரானா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்கோர்ஸ் பத்திரானா பவர் ஃபார்ம் எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலுமே ரீடைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவருடைய பட்ஜெட் 13 கோடி இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க மக்களே. அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற சூப்பர் நியூஸா இருக்குது. 2வது ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் கொத்தோட தூக்கி வெளியில போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ரச்சின் ரவீந்திரா அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சாம் கரனை வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் 3வது தீபக் ஹூடாவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சங்கரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங் ஷேக் ரஷீத் தான். ரஷீதை பொறுத்த வரைக்கும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போன சீசன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் சிஎஸ்கே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் பேட்டிங் யூனிட். பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா ராகுல் திரிபாதி இருக்க மாட்டான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் வெளியில போயிட்டாரு. அண்ட் ஆண்ட்ரூ சித்தார்த்தும் அண்ட் வானிஷ் பெடி 2 பேரும் சர்ப்ரைஸ் தான். வானிஷ் பெடி உண்மையாலுமே செம ஃபார்மில் இருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசியில் அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதால வெளியில போனாரு. வானிஷ் பேடியை ரீடைன் பண்ண முட்டதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ பாபம் ஆக்ஷனில் மறுபடியும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த ஓவராலாக இந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் இதெல்லாமே கழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் இட்ஸ் ஹியூஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 43 கோடி. நான் ஒரு 25 to 30 வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஜட்டு ட்ரேட் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பத்திரானா ரிலீஸ் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். இந்த 2 போக எல்லாமே போக கிட்டத்தட்ட 43 crore அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருக்கு. சூப்பரான ஒரு பட்ஜெட்டுங்க. ஸோ இன்னொரு பக்கம் கேகேஆர் ரசலை ரிலீஸ் பண்ணதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே நான் கவர் பண்றேன். பட் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டோட போய்க்கும் தான் ஏகப்பட்ட ஸ்லாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்லாட்டுக்கு மேல அவங்களுக்கு இருக்கு. அதுல தேவையானது நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் ஒரு 2 பேர் வேணும். இந்தியன் பவுலர் ஒரு ஃபாரினர் வேணும். அண்ட் கண்டிப்பா ஸ்பின் ஹிட்டர்ஸ் வேணும். அது போக ரொம்ப முக்கியமா ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில வந்துட்டு ஃபில் பண்ணும். இது எல்லாமே அவங்க வந்துட்டு பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்குவாட். இப்பவே ஆல்மோஸ்ட் அவங்க எதிர்பார்த்த அந்த பேட்டிங் யூனிட் டாப் 5 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆயுஷ் மாத்ரே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சு சாம்சன், ஸோ அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் 3 பேருமே ஆன் டாப் 3. இவங்க எப்படி ஆடுவாங்கிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பொசிஷன் கூட மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது நம்பர் 4 வந்துட்டு டெவால் பிரேவிஸ், நம்பர் 5 உர்வில் பட்டேல், நம்பர் 6 வந்துட்டு தூபே அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தோனி. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நூர் அகமதுக்கு முன்னாடி ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி வேணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் தாராளமாக பண்ணலாம். ஆக்ஷனில் சொதப்பாமல் இருந்தால் போதும். இப்போ வரைக்கும் சிஎஸ்கே கரெக்டான ஒரு ஃபார்மில் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ வெயிட் அண்ட் சீ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய அபிஷியல் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டீமா அவங்க தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். 5 மணி அளவில் வந்த நியூஸ்ல என்னென்ன இருக்கு, உண்மையாலுமே ஷாக்கிங்கான டிசிஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் இது நீங்கள் கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது. புது சிஎஸ்கே. எப்போ இருந்து இந்த மாற்றம் அப்படின்னா, கேகேஆர் கூட ஒரு மேட்ச் அடி வாம்பாங்க, 110 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆவாங்க. என்னதான் ஆச்சு, இந்த டீம் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, இந்த ஃப்ரான்ச்சைஸே எங்களுக்கு பிடிக்கல, மொத்தமாக நீங்கள் மாற்றி ஆடணும், எல்லாருமே தடல் போடலாம், யங்ஸ்டர்ஸ் எடுத்து ஆடிட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நாள் தான் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஓட்டுவீங்க, இந்த ஃபார்முலாவெல்லாம் ஒர்க் ஆகாது, ஸ்டீவன் ஃபிளமிங்கை வெளியில் துரத்துங்கிற மாதிரி பல நியூஸ் அப்படிங்கிற வந்துச்சு. இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது. ஃபேன்ஸ் என்ன சொன்னாலும் சரி, ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் இப்போவே ஸ்டெப் எடுக்க போகிறோம், எப்படியும் இந்த சீசன் வந்துட்டு குவாலிஃபை ஆக முடியாதுன்னு ஆகிப்போச்சு, இப்போவே ஸ்டெப் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு மும்பைக்கு முன்னாடி ஆயுஷ் மாத்ரேவை ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. ஒரு சூப்பரான மூங்க ஆயுஷ் மாத்ரேவோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு இன்னிங்ஸ், ஆர்சிபி கூட ஒரு ஆடின மெச்சூரிட்டி இன்னிங்ஸு, அந்த 90+ ரன்ஸ் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை தாண்டி அவர் ஸ்டேட்டில் செமையாக ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஆயுஷ் மாத்ரே பெஸ்ட் ஃபைண்ட் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெவால் பிரேவிஸை எடுத்தாங்க, உருவில் பட்டேலை கண்டுபிடிச்சாங்க, அன்சுல் கம்போஜுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு யங் சிஎஸ்கே அப்படியே உருவாயிட்டு வருது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. இப்படியே அவங்களுடைய லாஸ்ட் சீசனை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த சீசன் எடுத்த உடனே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாங்க. ஜடேஜா என்னதான் வின்னிங் ஷாட்ல அடிச்சு கொடுத்திருந்தாலுமே, எமோஷனல் பாண்டிங் இருந்தாலுமே, அவருடைய ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது கடந்த 5 வருஷமாவே போராத இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜடேஜாவுடைய நீட் அவரை 4 ஓவர் வந்துட்டு சேப்பாக்கில் கம்ப்ளீட் பண்றது கிடையாதுங்கிறதுனால அவரு ரிலீஸ் பண்ணிட்டு, அதாவது ட்ரேட் பண்ணிட்டு, அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை வாங்கினதா இருக்கட்டும், சாம் கரனை அனுப்பிச்சு விட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மூவ்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே சர்ப்ரைசிங் தான். அடுத்ததான் இப்போ ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் வந்திருக்கு. ஷாக்கிங்க்கு மேல ஷாக்கிங். நம்பர் 1 பவுலிங் யூனிட்டை பார்த்தலாம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கமலேஷ் நாகர்கோட்டியை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் முகேஷ் சௌத்ரி அனுப்பல. கமலேஷ் நாகர்கோட்டி நம்பர் 1. 2வது மத்தீசா பத்திரானா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் பத்திரானா பவர் ஃபார்ம் எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலுமே ரீடைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவருடைய பட்ஜெட் 13 கோடிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க மக்களே. அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற சூப்பர் நியூஸாக இருக்குது. 2வது ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் கொத்தோட தூக்கி வெளியில் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ரச்சின் ரவீந்திரா அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சாம் கரனை வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் 3வது தீபக் ஹூடாவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சங்கரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங் ஷேக் ரஷீத் தான். ரஷீதை பொறுத்த வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போன சீசன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் சிஎஸ்கே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் பேட்டிங் யூனிட். பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக ராகுல் திரிபாதி இருக்க மாட்டார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் வெளியில் போயிட்டாரு. அண்ட் ஆண்ட்ரூ சித்தார்த்தும் அண்ட் வேனிஷ் பெடி 2 பேரும் சர்ப்ரைஸ் தான். வேனிஷ் பெடி உண்மையாலுமே செம ஃபார்மில் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசியில் அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதால வெளியில் போனார். வேனிஷ் பேடியை ரீடைன் பண்ணாம விட்டதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ பாபம் ஆக்ஷனில் மறுபடியும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த ஓவராலாக இந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டு இதெல்லாமே கழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் இட்ஸ் ஹியூஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 43 கோடி. நான் ஒரு 25 to 30 வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஜட்டு ட்ரேட் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பத்திரானா ரிலீஸ் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். இந்த 2 போக எல்லாமே போக கிட்டத்தட்ட 43 crore அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருக்கு. சூப்பரான ஒரு பட்ஜெட்டுங்க. ஸோ இன்னொரு பக்கம் கேகேஆர் ரசலை ரிலீஸ் பண்ணாதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். பட் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டோட போய்க்கொண்டா ஏகப்பட்ட ஸ்லாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஸ்லாட்டுக்கு மேலே அவங்களுக்கு இருக்குது. அதில் தேவையானது நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் ஒரு 2 பேர் வேணும். இந்தியன் பவுலர் ஒரு ஃபாரினர் வேணும். அண்ட் கண்டிப்பாக ஸ்பின் ஹிட்டர்ஸ் வேணும். அது போக ரொம்ப முக்கியமாக ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில் வந்துட்டு ஃபில் பண்ணும். இது எல்லாமே அவங்க வந்துட்டு பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்குவாட். இப்போவே ஆல்மோஸ்ட் அவங்க எதிர்பார்த்த அந்த பேட்டிங் யூனிட் டாப் 5 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆயுஷ் மாத்ரே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சு சாம்சன், ஸோ அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் 3 பேருமே ஆன் டாப் 3. இவங்க எப்படி ஆடுவாங்கங்கிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பொசிஷன் கூட மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது நம்பர் 4 வந்துட்டு டெவால் பிரேவிஸ், நம்பர் 5 உர்வில் பட்டேல், நம்பர் 6 வந்துட்டு தூபே அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தோனி. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நூர் அகமதுக்கு முன்னாடி ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி வேணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் தாராளமாக பண்ணலாம். ஆக்ஷனில் சொதப்பாமல் இருந்தால் போதும். இப்போ வரைக்கும் சிஎஸ்கே கரெக்டான ஒரு ஃபார்மில் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ வெயிட் அண்ட் சீ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்